அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு பாட புத்தகம் முதல் பாடத்திலிருந்து வரலாற்று வினாவிடைகள். 1வது கேள்வி, கிறிஸ்துவுக்கு முன் என்றால் என்ன? இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு. அதுதான் கிறிஸ்துவுக்கு முன். தற்சமயம் இந்த கிமு என்பது எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டிற்கு முன், அதாவது போ ஆ மு என்று அழைக்கப்படுகிறது தற்சமயம். அடுத்து 2வது கேள்வி, கிறிஸ்துவுக்கு பின் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிபி என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவிற்கு பின். இது தற்சமயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவிற்கு பின் என்பது முன்பு கிபி என்று அழைக்கப்பட்டது, தற்போது பொது ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. 3வது கேள்வி, 500 கிமு என்றால் அது எந்த காலத்தை குறிக்கிறது? 500 கிமு அப்படின்னா என்னது குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவிற்கு முன் 500வது ஆண்டு என்று பொருள். இது தற்சமயம் 500வது பொது ஆண்டிற்கு முன் 500 அப்படின்ட்டு தற்சமயம் குறிக்கப்படுகிறது. அடுத்த 4வது கேள்வி, வரலாற்றின் கால அளவீட்டில் 0 எண்ணை குறிக்கிறது. அது என்னன்னு குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறந்த ஆண்டை தான் அவ்வாறு குறிக்கப்படுகிறது. அந்த 0லிருந்து மைனஸ் ஆகி போகிறதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் கிபி, கிறிஸ்து பிறப்பிற்கு பின். அப்போ 0 என்ற எண்ணை குறிக்கிறது. எதுனா கிறிஸ்து பிறப்பு ஆண்டு. அதை தான் அதுக்கப்புறம் தற்சமயம் என்ன பண்ணாங்க, அதை நடுநிலை காலம் என்று அழைத்து பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டிற்கு பின் அப்படின்ற ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது 5வது கேள்வி, கீழ்காணும் ஆண்டுகளில் எது மிகவும் பழமையானது? மிகவும் பழமையான ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 2500. இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். 6வது பாட புத்தகத்துல தான் இருக்குது. அதை இந்த மாதிரி எடுத்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2500, அதாவது பொது ஆண்டிற்கு முன் 2500. இதுதான் இந்த கீழ்கண்டவற்றுள் பழமையானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டா இப்ப பாத்தீங்கன்னா, இதை 0 ஆண்டுன்னு வச்சுக்கணும்னா, இது மைனஸ்ல போகும். பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு எல்லாம். இப்படி பாத்தீங்கன்னா பிளஸ்ல போகும். கிபி, அதாவது பொது ஆண்டு எல்லாம் பிளஸ்ல போகும். 6வது கேள்வி, வரலாறு என்பது என்ன? ஹிஸ்டரி என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வரலாறு என்பது எதிர்காலத்தின் திட்டம், தற்போதைய நிகழ்வுகளின் தொகுப்பு, கடந்த கால நிகழ்வுகளின் பரிசோதனை, டி கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அதாவது இந்த டி தான் மிக சரியான விடை. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அதாவது வரலாற்றின் இரு கண்கள் என்று அழைக்கப்படும் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலம், அதாவது டைம் லைன். 2வது புவியியல். இவை இரண்டும் தான் இந்த வரலாற்றை நிர்ணயிக்கின்றது. 7வது கேள்வி, வரலாறு என்ற சொல்லின் மூலச்சொல் எது? இந்த வரலாறு என்பது எந்த சொல்லிலிருந்து வந்தது? அதோட மூலச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு என்பது கிரேக்க மொழி சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து தான் ஹிஸ்டரி என்று வந்தது. அதாவது வரலாறு என்ற சொல்லின் மூலச்சொல் கிரேக்க மொழி சொல். இது ஹிஸ்டோரியா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அடுத்த 8வது கேள்வி, ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ நிகழ்வுகள் எழுதப்பட்டு உள்ளவை, பி உண்மைகளை மறைத்தல், சி விசாரிப்பதன் மூலம் கற்றல், டி வீரர்களின் வாழ்க்கை வரலாறு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். இந்த ஹிஸ்டோரியா, அதாவது வரலாறு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அடுத்து 9வது கேள்வி, வரலாறு என்ற தமிழ் சொல்லின் அடிப்படை நோக்கம் என்ன? இந்த வரலாறு என்ற தமிழ் சொல்லின் அடிப்படை நோக்கம் என்ன? ஏ கதை படைத்தல், பி பழமை கூறல், சி நிகழ்வுகளை ஆராய்தல் மற்றும் கற்றல், டி புராணங்களை வணங்கல். என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு, நிகழ்வுகளை ஆராய்தல் மற்றும் அதை பற்றி படித்தல், அதாவது கற்றுக்கொள்ளுதல். இதுதான் சரியான விடை. அடுத்தது இப்போ வர கேள்விகள்
மேப் கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அப்படின்ட்டு அந்த இதில் வந்து நம்ம இன்றைய வினாக்களை காண்போம். இப்போ முதல் கேள்வி, பிம்பேட்கா. இந்த பிம்பேட்கா இங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. இங்கே பழங்கற்கால ஓவியங்கள்லாம், குகை ஓவியங்கள்லாம் வந்து காணப்படுகிறது. இங்கே பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களான வண்ணங்களான பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவை வந்து பழைய கற்காலத்தை சார்ந்தது. இங்கே ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு வேட்டையாடுவதை போன்ற பாறை ஓவியங்கள் வந்து இந்த பிம்பேட்கா என்ற பகுதிகளில் காணப்படுகிறது. அதனால் இந்த மத்திய பிரதேசத்தில் இந்த பிம்பேட்கா மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அது பழைய கற்காலத்தை சார்ந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பர்ச்சாஹோம். இந்த பர்ச்சாஹோம் என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் இருக்கும். 11ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் இந்த பர்ச்சாஹோம் முதல் படத்திலே காணப்படும். அப்போ பர்ச்சாஹோம் எந்த காலத்தை சார்ந்தவை? எந்த காலத்தை சார்ந்தவைனா புதிய கற்காலத்தை சார்ந்தவை. பர்ச்சாஹோம் காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. காஷ்மீரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்தவை. இது பர்ச்சாஹோம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, மெஹர்கர். அதாவது பாகிஸ்தான் நாட்டில் காணப்படுகிறது. வடமேற்கு பகுதி, இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் வந்து இந்த மெஹர்கர் என்ற பகுதி காணப்படுகிறது. கிமு 7000 ஆண்டை சார்ந்தது. இங்கே வந்து ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனுடைய பல்லில் துளையிட்டதற்கான சான்றுகள் வந்து இங்கே கிடைத்துள்ளன. இந்த மெஹர்கர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். மெஹர்கர் வந்து புதிய கற்கால பண்பாட்டை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நான்காவது கேள்வி, இது வந்து புதியதாக உள்ளது. இந்த கோல்டிவாகா இதெல்லாம் வந்து இந்த கோல்டிவாகா இந்த மாதிரி புதிய பேரெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கோல்டிவாகா எதனை சார்ந்தது, எந்த காலத்தை சார்ந்தது? இந்த கோல்டிவாகா என்ற பகுதி வந்து உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி பகுதிகளில் காணப்படுகிறது. இது வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தது. கோல்டிவாகா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கோல்டிவாகானா என்னன்ட்டு நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஆப்ஷனில் கேட்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. புதியதாக வார்த்தையாக உள்ளது. அடுத்து மாகரா. மாகரா எதற்கு பிரசித்தி பெற்றது? இந்த மாகரா என்பது எந்த பகுதி? இது வந்து எதற்காக பிரசித்தி பெற்றது? இந்த பகுதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து காணப்படுகிறது. புதிய கற்கால பண்பாட்டை தான் இதுவும் சார்ந்தது. இந்த மாகரா எதற்கு பிரசித்தி பெற்றதுன்னா புதிய கற்காலம், அதாவது குகை ஓவியங்கள்லாம் வந்து இங்கே காணப்படுகிறது. மாகரா இந்த வார்த்தையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். மாகரா. அடுத்த ஆறாவது கேள்வி வந்து நம்ம சொல்லிடலாம், லோத்தல் எதற்காக குறிப்பிடப்படுகிறது? இந்த லோத்தல் என்ற பகுதி வந்து நம்ம சொல்லிடலாம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம், வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். லோத்தல் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் துணை நகரமான போகோவா அந்த ஆற்றின் நதிக்கரையில் அமைந்திருக்கிறது லோத்தல். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல். அடுத்து ஏழாவது கேள்வி, சிரண்ட் எதனை சார்ந்தது? இந்த சிரண்ட் என்ற பகுதி எதனை சார்ந்தது? எதுனா புதிய கற்கால பகுதியை சார்ந்தது. இதில் வந்து எதுவுமே கொடுக்கல, வேத காலம் எதுவுமே கிடையாது. சிரண்ட் என்பது ஹரப்பா நாகரிகம் கூட கிடையாது. இது வந்து புதிய கற்கால நாகரிகத்தை சார்ந்தது. சிரண்ட் பீகார் பகுதிகளில் காணப்படுகிறது. அடுத்து எட்டாவது கேள்வி, பையம்பள்ளி எதனை சார்ந்தது? இந்த பையம்பள்ளி தமிழகத்தில் இருக்கிற இந்த பையம்பள்ளி என்ற பகுதி எதனை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை சார்ந்தது. பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளி எந்த ஊரில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது வந்து இரும்பு காலத்தை சார்ந்த பகுதி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அத்திரப்பாக்கம் எதனை சார்ந்தது? இந்த அத்திரப்பாக்கம் என்ற பகுதி வந்து எதை சார்ந்தது? தமிழ்நாட்டை சார்ந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது வந்து பழைய கற்கால கருவிகள்லாம் வந்து இந்த அத்திரப்பாக்கம் என்ற பகுதிகளில் கிடைச்சிருக்குது. பல்லாவரம் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் புரூஸ் பூட் என்பவர் வந்து பழைய கற்கால கருவிகளை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார். இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்கப்படுகிறது. 10வது கேள்வி, ஹன்சாகி பள்ளத்தாக்கு எதனை சார்ந்தது? இந்த ஹன்சாகி பள்ளத்தாக்கு என்பது கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இது வந்து எந்த காலத்தை சார்ந்தது?
பழைய கற்காலத்தை சார்ந்தது. பழைய கற்கால கருவிகளை இந்த அன்சாகி பள்ளத்தாக்கு கர்நாடக மாநிலத்தில் கிடைத்திருக்கிறது. அடுத்து 11வது கேள்வி, பிரம்மகிரி எதனை சார்ந்தது? இந்த பிரம்மகிரி என்ற பகுதி வந்து ஆந்திர மாநிலத்தை சார்ந்தது. இந்த பிரம்மகிரி என்ற பகுதி வந்து புதிய கற்காலத்தை சார்ந்த பகுதி. பழைய கற்காலம் இல்லை, புதிய கற்காலம். அடுத்து 12வது கேள்வி, இதற்கு மேலேயே விளக்கம் சொல்லிட்டோம். பிம்பேட்கா எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னு கேட்டா மத்திய பிரதேசம், பழைய கற்காலத்தை சார்ந்தது. அடுத்து 13வது கேள்வி, பர்ச்சாஹோம் எங்கு உள்ளது? எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டு பகுதி. அடுத்து 14வது கேள்வி, மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா குஜராத் மாநிலம், செயற்கை துறைமுகம் அமைந்துள்ள இடம், சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக பகுதி. இது மெஹர்கர் இல்லை, மெஹர்கர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும். இது பாகிஸ்தான்ல அமைந்துள்ளது, இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. திரும்ப இதை ரிப்பீட்டா கேட்டிருக்கிற, இந்த கோல்டி வாகா என்ற பகுதி எங்கு உள்ளது? இந்த கோல்டி வாகா என்ற பகுதி எங்கு உள்ளது? எங்கன்னா உத்தரப்பிரதேசம். வார்த்தையை நம்ம முக்கியமாக படித்து வச்சுக்கணும். 16வது கேள்வி, இந்த மகாரா என்ற பகுதி அகழ்வாராய்ச்சி பகுதி எங்கு உள்ளது? அதுவும் வந்து உத்தரப்பிரதேசம், கோல்டி வாகா மகாரா. அடுத்து 17வது கேள்வி, சிரண்ட் என்ற பகுதி எங்கு உள்ளது? இந்த சிரண்ட் என்ற பகுதி எங்கு உள்ளதுன்னா பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது புதிய கற்காலமா பழைய கற்காலமா என்று குறிப்பிடவும். 18வது கேள்வி, பையம்பள்ளி எங்கு உள்ளது? எங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கிறது, பையம்பள்ளி. அடுத்து அன்சாகி பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது? இந்த அன்சாகி பள்ளத்தாக்கு பழைய கற்கால பகுதியை சேர்ந்த இந்த அன்சாகி பள்ளத்தாக்கு கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 20வது கேள்வி, பிரம்மகிரி எங்கு உள்ளது? இந்த பிரம்மகிரி என்ற பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறது? இந்த எந்த பகுதியிலும் இல்லை. அநேகமாக பார்த்தா கர்நாடக மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளில் தான் வந்து பிரம்மகிரி என்ற பகுதி காணப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். மேற்கண்ட வினாக்களின் தொடர்ச்சி, அதே வரலாறு முதல் பருவத்திலிருந்து நாம் மேற்கண்ட வினாக்களை நாம் இப்பொழுது காணலாம். அந்த மேற்கண்ட வினாக்களின் தொடர்ச்சியை தற்போது காணலாம். முதல் கேள்வி, பண்டைய மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது? பண்டைய ஆதிகால மனிதன் எந்த இடத்துல வாழ்ந்தான்? அவனோட இதுவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா குகைகளில் தான் வாழ்ந்தான். குகைகளில் பலவிதமான ஓவியங்களை வரைந்தான். ஆதி மனிதன் வாழ்ந்த இடம் குகை. அதுக்கப்புறம் தான் திறந்த வெளியிலும் குகைகளிலும் தான் வந்து பண்டைய கால மனிதன் வசித்தான். அதன் பிறகுதான் வந்து மரங்கள், மரபுந்து, அதுக்கப்புறம் வீடுகளை கட்ட ஆரம்பித்தான். ஆதி மனிதன் முதலில் வாழ்ந்த இடம் குகைகள். அடுத்த 2வது கேள்வி, பாறை ஓவியங்கள் எதை பற்றி பதிவு செய்கின்றன? பாறை ஓவியங்கள். அப்போ இந்த ஆதி மனிதன் குகைகளில் வசிக்கிறான். குகைகளில் வசித்த பிறகு அவன் வந்து தன்னுடைய சந்ததியினருக்கு எப்படி வேட்டையாட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறான். அந்த கற்றுக்கிறத வந்து என்ன பண்ணுறான்? பாறைகளில் ஓவியங்களாக வரைகிறான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்வியல் நிகழ்வுகளை எடுத்து காட்டுவதற்காகவும் அதனை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்காகவும் பாறை ஓவியங்களை பதிவு செய்தான். அது வந்து வாழ்வியல் நிகழ்வுக்காக. அந்த கொடிய மிருகங்கள் எவை என்று கண்டுபிடித்து அவைகளிடமிருந்து தப்பிப்பதற்காக. அடுத்து 3வது கேள்வி, பாறை ஓவியங்கள் எதனுடன் தொடர்புடையது? எதுனா அதுதான் வந்து வரலாற்றிற்கான தொடக்க கால ஆதாரமாக கருதப்படுகிறது, பாறை ஓவியங்கள். அடுத்து 4வது கேள்வி, முக்கியமான கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எதை உள்ளடக்கியது? எதை தான் இது பண்ணுறது? வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளின் பயன்படும் காலம். இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சு படிக்கணும். வரலாற்றுக்கு முந்தைய காலம், அப்புறம் வரலாற்று காலம். வரலாற்று காலம் எப்பொழுது தொடங்கப்படுதுன்னா, எப்போ எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்க ஆரம்பித்ததோ அப்போ வந்து வரலாற்று காலம் வந்து தொடங்குது. கற்கருவிகள், இந்த தொல்பொருள் சான்றுகளின் அடிப்படையில் வரலாற்றை எழுதும்போது அது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். இந்த வரலாற்று தொடக்க காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்திருக்கும், ஆனால் அதனுடைய பொருளை பற்றி தெரியாது. அதுதான் வந்து வரலாற்று தொடக்க காலம் என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்த 5வது கேள்வி, வரலாற்று தொடக்க காலம் எது? இந்த வரலாற்று தொடக்க காலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கும் அதாவது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைப்பதற்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் அதாவது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்காத காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து வரலாற்று தொடக்க காலம். இந்த வரலாற்று தொடக்க காலத்தில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கும், ஆனால் அதனுடைய பொருளை அறிய இயலாது. இதுதான் வந்து வரலாற்று தொடக்க காலம். இந்திய வரலாற்றில் எது வரலாற்று தொடக்க காலம் என்று பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். அதுதான் வந்து வரலாற்று தொடக்க காலம். அங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தில் சித்திர எழுத்துக்கள் வந்து இருக்கும், ஆனால் அதனுடைய பொருளை வந்து இன்று வரையும் அறிய இயலவில்லை. 6வது கேள்வி, பண்டைய மனிதர்கள் ஓவியங்களை எதில் வரைந்தனர்? எதில் வரைஞ்சாங்க? மரமா, சுவரா, பாறையா, துணிகளா? பாறைகளில் வரைஞ்சாங்க. அதனால தான் வந்து அவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தற்சமயம் வரையும் அதுவும் ஒரு தொல்பொருள் சான்றுகளில் காணப்படுகிறது. இது பாறை ஓவியங்கள். அடுத்து 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வரலாற்று ஆதாரங்களில் ஒன்று எது? கீழ்கண்டவற்றில் வரலாற்று ஆதாரம் எது? பாறை ஓவியங்கள் தான் வரும். நவீன நூல்கள்லாம் கிடைக்கும் போது அதுவும் வந்து வரலாற்று ஆதாரம் தான். ஆனால் அது என்னன்னா எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கப்பட்ட பிறகு வரலாற்று காலம். இது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பாறை ஓவியம் தான் வந்து வரலாற்று ஆதாரங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ பாறை ஓவியம். நவீன நூல்கள்லாம் வராது. நவீன நூல்கள் என்பது வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதியிருப்பாங்க. அப்போ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுன்னா அது பாறை ஓவியம். அடுத்த 8வது கேள்வி, பண்டைய மனிதர்களின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட மிருகம் எது? எது மனிதன் முதலில் பயன்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நாய். பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து செம்பு. அடுத்து 9வது கேள்வி, நாய்களின் முக்கியமான இயற்கை திறமை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மோப்ப சக்தி தான். அது மோப்ப சக்தியை பயன்படுத்தி பிற விலங்குகள் வருவதை வந்து கவனித்து மனிதனை வந்து அலர்ட் பண்ணும். அதனால மனிதன் முதலில் பயன்படுத்திய விலங்கு நாய். அடுத்து 10வது கேள்வி, நாய்கள் மனிதர்களுடன் எதற்காக சென்றன? எதற்கு? பயணங்களுக்கு, விளையாட, வேட்டையாட, பயிற்சி தர. எப்படின்னா இந்த வேட்டையாடுவதற்கு தான் வந்து நாய்கள் வந்து முக்கியமாக மனிதன் கூட சென்றது. வேட்டையாடுவதற்காக. வேட்டையாட. அடுத்து 11வது கேள்வி, பண்டைய மனிதர்கள் ஏன் நாய்களை பயன்படுத்த தொடங்கினர்? எதற்காக பயன்படுத்த தொடங்கினாங்க, பழக்கப்படுத்தின நாயன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதுகாப்பிற்காக. எதிரி விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து மனிதர்களுக்கு தெரிவிப்பதற்காக, பாதுகாப்பிற்காக. ஏன்னா நாயினுடைய மோப்ப சக்தியின் மூலமாக அறிந்து கொள்ளும். அடுத்தது 12வது கேள்வி, பண்டைய மனிதர்களை தாக்கும் ஆபத்துக்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி கொடிய விலங்குகள் தாக்குதல் ஆபத்து வந்து நிறைந்திருந்தது. அந்த கொடிய விலங்குகளிடம் வந்து காப்பாற்றிக் கொள்ள இந்த மோப்ப சக்தியுடைய இந்த நாய் வந்து மனிதர்களுக்கு பெரும்பாலும் உதவியது. அதுக்கப்புறம் அவங்க வேட்டையாடுவதற்கும் இந்த நாய்கள் வந்து பயன்பட்டது. அடுத்து 13வது கேள்வி, பண்டைய மனிதர்கள் வசித்த இடத்தில் எந்த பிரச்சனை நிலவியது? என்னன்னா கொடிய விலங்குகள் நுழைதல். அடுத்து 14வது கேள்வி, பண்டைய மனிதர்கள் வாழ்க்கை தகவல்கள் எதிலிருந்து தெரிகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய மனிதர்கள் என்ற இது பண்ணும்போது அதோட புதை படிமங்கள் மற்றும் கற்கருவிகள், அவங்க பயன்படுத்திய கற்கருவிகள் அடிப்படையில் தான் வந்து பழைய கற்கால மனிதனே கற்கால மனிதர்களே பழைய கற்கால மனிதர்கள், இடைக்கற்கால மனிதர்கள், புதிய கற்கால மனிதர்கள் என்று வகையாக பிரிக்கப்படுகின்றனர். 15வது கேள்வி, பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததன் காரணம் என்னன்னா பாதுகாப்பான இடம். பாதுகாப்பு கருதி தான் வந்து குகைகள்ல தங்க ஆரம்பித்தார்கள் மனிதர்கள். மேற்கண்ட அந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடத்துல இருந்தே அந்த பாடத்துடைய தொடர்ச்சி தான். இந்த இது வந்து அசோகரை பத்தி குறிக்கிறது. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். 1வது கேள்வி, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்றவர் யார்? பண்டைய அரசர்ல பேரும் புகழும் பெற்றவர் யார்? அசோகர். மௌரிய வம்சத்தின் 3வது அரசர். சந்திரகுப்த மௌரியரின் பேரர், பிந்துசாரரின் மகன் அசோகர். சோகங்களை வென்றவர் என்று பொருள்.
அடுத்து இரண்டாவது கேள்வி, அசோகரின் ஆட்சியில் எந்த மதம் ஆசியாவின் பல பகுதிகளுக்கு பரவியது? எந்த மதம்? புத்த மதம். தன்னுடைய மகன் மகேந்திரனையும் சங்கமித்திரையுமே இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பியிருப்பாரு. யாரு? அசோகர். அடுத்த மூன்றாவது கேள்வி, அசோகர் எந்த போருக்கு பிறகு போரை துறந்தார்? போர் செய்ய மாட்டேன் என்று கைவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டிற்கு முன், அதாவது கிமு 261 இந்த கலிங்க போர், அதுக்கு பிறகு போர் செய்வதை கைவிட்டார். அடுத்து நான்காவது கேள்வி, கலிங்க போர் முடிந்த பிறகு அசோகரின் மாற்றம் என்ன அவருடைய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி மற்றும் அறம் பரப்ப தொடங்கினார். இந்த தர்மம், தம்மா என்ற கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சாரு. ஐந்தாவது கேள்வி, வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் யார்? யார் வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகர். கலிங்க போர் கிமு 261 அப்புறம் போர் செய்வதை கைவிட்டாரு. தம்மம் அந்த கருத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. இந்த தம்மம் என்ற வார்த்தை பிராகிருத மொழி சொல். அதனுடைய சமஸ்கிருத மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மம். தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் அறநெறி என்று அதனுடைய பொருள். அடுத்த ஆறாவது கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை ஏற்படுத்தி தந்த அரசர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். ஏழாவது கேள்வி, நம் தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து பெறப்பட்டது? எந்த இடத்துல இருந்து இது எடுக்கப்பட்டது? சாரநாத் கட்ரூன். இந்த சாரநாத் தூண்ல இருந்து தான் இந்த 24 ஆரக்கால் கொண்ட சக்கரம், தேசிய சக்கரம் எடுக்கப்பட்டது. அடுத்து எட்டாவது கேள்வி, அசோகரின் பெயர் 19ஆம் நூற்றாண்டு வரை வரலாற்றில் ஏன் காணப்படவில்லை? ஏன்னா அவரது ஆட்சியில் நூல்கள் எழுதப்படவில்லை, தகவல்கள் அழிக்கப்பட்டன, அவர் புகழ் மறைக்கப்பட்டது, வரலாற்று ஆய்வுகள் செய்யப்படவில்லை. வரலாற்றில் அவரை பற்றி ஆய்வுகள் எதுவுமே செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் ஆய்வு செய்தவனா தான் அசோகர் யாருன்றதை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அசோகரை பற்றி நிறைய அறிய உதவும் சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் தான். அதன் மூலம் தான் அசோகர் யாருன்ட்டு அவருடைய எல்லை பரப்பளவு என்ன அப்படின்றதும் தெரிய ஆரம்பித்தது. அடுத்து 9வது கேள்வி, அசோகரை பற்றி வரலாற்று சான்றுகளை கண்டுபிடித்தவர் யார்? யார் பார்த்தா வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்க 3 பேருமே, மேற்கண்ட மூவருமே அசோகரை பற்றி வரலாற்று சான்றுகளை தேடி கண்டுபிடித்தவர். அதில் ஜேம்ஸ் பிரின்சப் ரொம்ப மிக முக்கியமானவர். 1837ஆம் ஆண்டு அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள அந்த எழுத்துக்களை, பிராமி எழுத்துக்கு பொருள் கண்டுபிடித்தவர் இந்த ஜேம்ஸ் பிரின்சப். அடுத்து 10வது கேள்வி, The Search for India's Lost Emperor, அதாவது தொலைந்து போன அரசர் அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். இந்த சார்லஸ் ஆலன் என்பவர் தான் The Search for India's Lost Emperor என்ற நூலை இயற்றியவர். அடுத்து 11வது கேள்வி, அசோகரின் ஆட்சிக்கான முக்கியமான சான்றுகள் எங்கு காணப்படுகின்றன? எந்த இடத்துல காணப்படுகின்றன அசோகர் ஆட்சிக்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி மற்றும் சாரநாத் கல்தூன். இதுதான் அசோகரின் ஆட்சிக்கான முக்கியமான சான்றுகளாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முக்கியமானது. தஞ்சை பெரிய கோயில், அதை ராஜராஜ சோழன் மன்னர் கட்டியிருப்பார். அடுத்து 12வது கேள்வி, அசோகரின் பெருமை எதனால் நமக்கு தெரிய வருகிறது? எதனால் தெரிய வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கல்வெட்டுகள் மற்றும் தூண் கல்வெட்டுகள் மூலமாக தான் அவர் வரலாறு தெரியுது. மாஸ்கி, பப்ரு, பராபர், ருமிண்டி, ஜுனாகத் இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் அசோகரை பற்றிய தகவல்களை தெரிவிக்கின்றன. மற்றும் பாறை கல்வெட்டுகள் எல்லாமே அவரை பற்றிய தகவல்களை தெரிவிக்கின்றன. அனைவரும் வணக்கம். இது அந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடத்தில் இந்த ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சின்னங்கள்ன்றதை விட அந்த வரலாற்று சின்னங்கள், அந்த இதில் நம்ம இந்த வினாக்களை காணலாம். 1வது கேள்வி, வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் உதவுனவற்றுள் ஒன்றாக கருதப்படுவது என்ன? கீழ்கண்டவற்றில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சான்றுகள். இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது.
அடுத்து 2வது கேள்வி, நினைவு சின்னங்கள் வரலாற்றில் எதை குறிக்கின்றன? இந்த நினைவு சின்னங்கள் என்பது வரலாற்றில் எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? தூண்கள் மற்றும் சிலைகள். தூண்கள் மற்றும் சிலைகள் தான் வந்து வரலாற்றில் நினைவு சின்னங்கள். அடுத்து 3வது கேள்வி, செப்பு பட்டயங்கள் முக்கியமானவை ஏன்? ஏன் செப்பு பட்டயங்கள் முக்கியமானவை? பண்டைய மருத்துவ தகவல்களை தருவதற்காக, அரசாணைகள், தர்மங்கள், நில அளவைகள் போன்ற தகவல்களை வழங்குவதற்காக, சி மலை அளவீடு செய்வதற்காக, வர்த்தக பதிவுகள் வைக்குவதற்காக. எதுக்கு செப்பு பட்டயங்கள்? அரசாணைகள், தர்மங்கள், நில அளவைகள் போன்ற தகவல்களை வழங்குவதற்காக அரசரால் வெளியிட்டப்பட்டவை தான் வந்து இந்த செப்பு பட்டயங்கள். அடுத்த 4வது, கீழ்கண்டவற்றுள் எது வெளிநாட்டு பயணிகளால் வழங்கப்பட்ட வரலாற்று ஆதாரமாகும்? எதுனா யுவான் சுவாங் குறிப்புகள். இவர் சீன நாட்டில் இருந்து வந்திருப்பாரு. யுவான் சுவாங் ஹர்ஷர் காலத்தில் வந்திருப்பாரு. ஹர்ஷரும் இவரும் கஜன்கலா என்ற இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சந்திச்சிருப்பாங்க, வரவேற்றிருப்பாரு. அடுத்தது பாக்யானும் எழுதியிருப்பாரு. அவர் வந்து போகோவோ என்ற நூலை எழுதியிருப்பாரு. அவரும் சீனாவில் இருந்து புத்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்திருப்பாரு. அடுத்த 5வது, நாட்டுப்புற கதைகள் எந்த வகையான வரலாற்று ஆதாரமாக கருதப்படும்? எந்த வகையில் கருதப்படும்? விஞ்ஞான ஆதாரமா, எழுத்துப்பூர்வமான ஆதாரமா, மெய்நிக ஆதாரமா, வாய்மொழி ஆதாரம்? வாய்மொழி வழியாகவே என்னது இந்த நாட்டுப்புற கதைகள்லாம் வந்து கடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அடுத்த 6வது கேள்வி, அசோகரது ஆட்சி கால அரசாணைகள் பெரும்பாலும் எதில் காணப்படுகின்றன? இதுனா கல்வெட்டுகள். அதில் தான் வந்து அவருடைய அரசாணைகள் எல்லாமே காணப்படுகிறது. அடுத்து 7வது, யார் போன்றவர்கள் இந்திய வரலாற்றை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்திய உதவிய வெளிநாட்டு பயணிகள் ஆவார்? யாரு? ஏற்கனவே சொல்லலாம், மெகஸ்தனிஸ், இண்டிகா, யுவான் சுவாங், சியூக்கி, இவங்கெல்லாம் வந்து பாகியான், போகோயி, இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு பயணி. மெகஸ்தனிஸ் கிரேக்க நாட்டு பயணி, யுவான் சுவாங் சீன நாட்டு பயணி. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை பற்றிய குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்த 8வது கேள்வி, கள ஆய்வுகள் மூலம் பெறப்படும் முக்கியமான பொருட்கள் எவை? கள ஆய்வுகள் மூலம் பெறப்படும் முக்கியமான ஆய்வுகள் எவை? இந்த கேள்வி புதுசா இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயங்கள். இந்த அகழ்வாராய்ச்சி இதன் மூலமாகலாம் வந்து செப்பு பட்டயங்களை தான் வந்து செப்பு பட்டயங்கள், கல்வெட்டுகள் இவற்றை தான் வந்து கண்டிருக்கிறாங்க. அடுத்து 9வது கேள்வி, நாட்டுப்புற பாடல்கள் வரலாற்றில் எதை குறிக்கின்றன? இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து வரலாற்றில் எதை குறிக்கின்றன? பழங்கால வாழ்க்கை முறை மற்றும் வீரர்களின் வரலாறு அதை தான் குறிக்கிறது. அடுத்து 11வது கேள்வி, கல்வெட்டுகள் பெரும்பாலும் எழுதப்பட்டிருந்தது. எதில் எழுதப்பட்டிருந்தது கல்வெட்டுகள் அனைத்தும் அப்படின்னு பார்த்தாலே நம்ம சொல்லிடுவோம், கல் மற்றும் பாறைகளில் எழுதப்பட்டிருந்தது. எதுனா கல்வெட்டுகள், கல் மற்றும் பாறைகள். அடுத்து 12வது கேள்வி, கீழ்காணும் எந்த ஆதாரம் எழுத்து ஆதாரமாக கருதப்படாது? எதனா கல்வெட்டு, பி நூலில் வந்து எழுத்து ஆதாரம் இருக்கும், சி நாட்டுப்புற கதைகள், செப்பு பட்டயங்கள். இதில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கதைகள் 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கும். இதில் எதில் நம்ப முடியாதது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து புராணங்கள் அப்படின்ற ஒரு இது வரும். அதே மாதிரி தான் இந்த கேள்வியும் இருக்குது. நாட்டுப்புற கதைகள் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக கருதப்படாது, அது வாய்மொழி வழியாகவே வந்து கடத்தப்பட்டிருக்கும். மேற்கண்ட அதே அந்த வரைபடத்தில் இருக்கிற கேள்வியை வைத்துக்கொண்டே மேலும் சில வினாக்கள். ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள் எந்த வகை வரலாற்று மூலங்களை சேர்ந்தது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆதாரங்கள். இந்த ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே கிடைச்ச அந்த முதுமக்கள் தாழிகள்லாம் வந்து தொல்லியல் ஆதாரங்களாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது வரலாற்றுக்கு மிக முக்கியமான அடிப்படை வந்து ஆதாரங்கள், சான்றுகள். இந்த சான்றுகள் வந்து எழுத்துப்பூர்வமான சான்றுகள், எழுத்துப்பூர்வம் இல்லாத சான்றுகள், தொல்லியல் ஆதார சான்றுகள், அப்புறம் எழுத்துப்பூர்வமான ஆதார சான்றுகள். அடுத்து 2வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள். இந்த வேள்விக்குடி செப்பேடுகளை பற்றி நம்ம பின்னாடி நம்ம விரிவாக பார்க்கலாம். எதை பற்றிய தகவல்களை வருகின்றன? நிலங்களை நிலங்கள் வந்து அரசரால் வழங்கப்பட்ட பரிசுகள், நிலங்களை வந்து தானமாக அளித்தது.
பிரம்மதேயம், அதாவது பிராமணர்களுக்கு நிலத்தை பரிசாக வழங்கினது பற்றி இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் தகவல்களை தெரிவிக்கின்றன. அடுத்து மூன்றாவது கேள்வி, மகாபாரதம் எந்த வகை வரலாற்று மூலங்களில் அடங்கும்? மகாபாரதம் என்பது எதில் அடங்கும் பார்த்தீங்கன்னா இதிகாச இலக்கியம். இன்னொரு இதிகாச இலக்கியம் ராமாயணம். அடுத்து நான்காவது கேள்வி, ஸ்தாஞ்சி ஸ்தூபி என்பது எந்த மத கட்டிடமாக கருதப்படுகிறது? இதுனா புத்த ஸ்தூபி. ஸ்தூபி என்பது என்ன? புத்தருடைய உடல் பாகங்கள் வைத்து கட்டப்படும் ஒரு நினைவு சின்னம் தான் வந்து ஸ்தூபி, புத்த ஸ்தூபி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பட்டினப்பாலை எந்த வகையான வரலாற்று மூலத்தை சார்ந்தது? இதுனா சங்ககால வரலாற்று மூலத்தை சார்ந்தது, சங்ககால இலக்கியம். பட்டுப்பாட்டு நூல்களில் ஒன்றுதான் வந்து பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை என்ற நூல் வந்து வணிபத்தை பற்றிய தகவல்களை தெரிவிக்கின்றன. இது வந்து சங்க இலக்கியத்தை சார்ந்த நூல். அடுத்த ஆறாவது கேள்வி, கீழடியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள் எதை குறிக்கின்றன? மட்பாண்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பண்பாட்டு நிலையை பற்றி தான் வந்து தெரிவிக்கின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பானை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். புதிய கற்காலத்தில் இருக்கிற பானை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் வரும்போது பானை கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே நேரத்தில் அது இருக்க சிவப்பு கருப்பு வண்ணங்கள் வந்து பூசியிருப்பாங்க. வேத காலத்தில் வர பானை பார்த்திங்கன்னா முன் வேத காலத்தில் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், பின் வேத காலத்தில் கொஞ்சம் சாம்பல் நிறத்தில் இருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த பானைகளை வைத்துக்கொண்டு எப்படி இருந்தது அவங்களுடைய பண்பாட்டு நிலை என்பதை பற்றி அறிய உதவும். அடுத்து ஏழாவது கேள்வி, சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகள் எதை சுட்டி காட்டுகின்றன? சிற்பக்கலை வளர்ச்சி. அப்போ அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். அப்போ உணவு உற்பத்தி உபரியாக இருந்திருக்கும். அதனால் பிற கலைகளின் மீது கவனம் செலுத்த முடிந்தது. அடுத்த எட்டாவது கேள்வி, தஞ்சை பெரிய கோயில் எந்த கலாச்சார சாதனையை எடுத்து காட்டுகிறது? இதனால் சோழர்களின் கட்டிடக்கலை, திராவிட பாணி கட்டிடக்கலையை எடுத்து காட்டுகிறது. 1010ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அடுத்த 9வது கேள்வி, கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட வட்ட வடிவ அழகான மணிகள் எதை நிரூபிக்கின்றன? வட்ட வடிவ அழகான மணிகள் வந்து வெளிநாட்டு வர்த்தகத்தை தான் வந்து நிரூபிக்கின்றன. அங்கே இருந்த எங்கள் நாணயங்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சங்க கால இலக்கியத்தில் நம்ம தமிழக பகுதிகளுக்கும் ரோமானிய பகுதிகளுக்கும் வர்த்தகம் நிலவியதாக குறிப்புகள் காணப்படுகின்றன இலக்கியங்களில். அடுத்து 10வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் என்பது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகளிலும் வந்து இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருந்தன. அடுத்து 11வது கேள்வி, மகாபாரதம் யார் எழுதியதாக கருதப்படுகிறது? மகாபாரதத்தை எழுதியவர் வந்து வியாச என்னும் முனிவர் தான் வந்து இந்த மகாபாரதத்தை எழுதியிருக்கிறாரு. அடுத்து 12வது கேள்வி, ஸ்தாஞ்சி ஸ்தூபியின் முக்கியத்துவம் எதில் உள்ளது? ஸ்தாஞ்சி ஸ்தூபியின் முக்கியத்துவம் எது உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மத பரவலின் ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தாஞ்சி ஸ்தூபி. 13வது கேள்வி, பட்டினப்பாலை எந்த பாண்டிய அரசனை புகழ்கிறது? இந்த பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவர் 10 பாட்டு நூலில் இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடியலூர் உத்திரங்கண்ணனார் என்பவர் தான் வந்து இந்த நூலை எழுதியிருப்பார். தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்ற அரசரை பற்றிய பாண்டிய அரசரை பற்றிய குறிப்புகளை தருகின்றது. அதே நேரத்தில் கரிகால சோழன் இந்த அரசரை பற்றிய தகவல்களையும் கூறுகின்றன. பாண்டிய அரசர்னா தொண்டைமான் இளந்திரையன். அதே நேரத்தில் சோழ அரசர் கரிகால சோழனை பற்றிய தகவல்களையும் தருகிறது இது பட்டினப்பாலை. அடுத்து சிந்து நாகரிகத்தில் பொம்மைகள் எதற்காக பயன்பட்டன? எதுனா வர்த்தகம், அதற்காக பயன்பட்டது. 15வது கேள்வி, தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டது? 1010ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டது. அடுத்து 16வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த அரசரின் காலத்தில் எழுதப்பட்டன? எந்த அரசர்னா நெடுஞ்சடையன். இவருடைய காலத்தில் தான் வந்து வேள்விக்குடி செப்பேடுகள் எழுதப்பட்டன. அடுத்து 2வது கேள்வி,
வேள்விக்குடி செப்பேடுகள் வழங்கிய முக்கிய தகவல் எது? நிலம் பரசளிப்பு. பிராமணர்களுக்கு நிலம் பரிசாக வழங்கப்பட்டது. பிரம்மதேயம். இதில் நரசிங்கனுக்கு அப்படின்றவருக்கு இந்த நிலம் வந்து பரிசாக வழங்கப்பட்டது. அடுத்து 3வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த மூல வகையை சார்ந்தது? எதுனா செப்பேடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தொல்லியல் ஆதாரங்கள் மற்றும் கல்வெட்டு மூலங்கள். அதோட தொல்லியல் ஆதாரங்கள் தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்து 4வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள் எழுதப்பட்ட மொழிகள் எவை? எந்தெந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது? தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய 2 மொழிகளிலும் வந்து வேள்விக்குடி செப்பேடுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அடுத்த 5வது கேள்வி, வேள்விக்குடி செப்பேடுகள் எதை குறிக்கிறது? எதை பற்றி குறிக்கிறது? பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பற்றிய தகவல்களை அளிக்கின்றன. பிரம்மதேயம். நன்றி. நம்ம அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாடத்தை எவ்வளோ டீப்பாக வினாக்கள் எடுக்க முடியுமோ எடுத்து நம்ம விளக்கியிருக்கிறோம். நன்றி. இதே மாதிரி அடுத்தது கண்டினியூவாக பார்க்கலாம்.